ஹாய் நம்ம உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நாம் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலில் வந்து நம்ம இருக்கங்க. குடும்பத்தோடு வந்திருக்கோம். கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா இந்த தூரி விளையாட்டு சாமானமெல்லாம் இருக்குமில்லங்க, அங்கே வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா இருந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளையாட்டு போட்டியில் வந்து கலந்துக்கின்றாரு. அவர் கலந்துக்கிட்டு 7 ஸ்ப்ரிங் வாங்கி போட்டு ஒன்று எல்லா பக்கம் போட்டார். எதுலேயுமே மாட்டலை. ஏன் மாட்ட மாட்டேங்க மாமாட்ட கேட்டால் என்னங்கிறாரு, இதில் வந்து வளைய மாட்ட ஒன்று வந்து இருக்கும், அதை தூக்கி போட ஜம்பனி தான் போகும், எதுலேயுமே மாட்டாது. எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே இதுதான். ஆமாவா உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் மாமா ஃபஸ்ட்டு சொல்கிறாரு நான் வந்து ஜெயிக்காத காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மொத்தம் 7ங்க. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் நிற்கிது. அது வந்து குதிச்சு தான் ஓடி போய் உழுவுது. ஆனால் வந்து எதுலேயுமே உழுவல. பணம், அப்புறம் பிஸ்கட்டு, அப்புறம் பவுட்ரு டப்பா, சோப்பு டப்பா எல்லாமே இருந்துச்சு. ஏதோ ஒன்று விழுந்தா சரி, எதுவுமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகாது, அடுத்த போட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்ளர் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த டம்ளரில் ஒரே இடத்துல எல்லா டம்ளர் உலகாட்டும். ஆனால் உலகாட்ட முடியல. அது ஃபர்ஸ்ட் அடியில் பார்த்தோன்னா நான் எல்லாமே உளுந்துரும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 3 டம்ளர் இருந்துச்சு. அந்த மீனுங்கிற எல்லாத்தையுமே அடுத்த பால் அடித்து உலகாட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டம் பாருங்க. நல்லா குறி பார்த்துட்டோம்னா அடித்து ஒரு அடியில் விழுந்துருச்சு பாருங்க. உழுது பாருங்க. அடிச்ச வேகத்தில் பந்து ரிட்டன் என்கிட்ட வந்துருச்சு. ஆமாம், யாரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறோம், பக்கத்தில் யார் நிற்கிறாரு பார்த்தீங்களா, காக்கி சட்டை போட்ட மச்சான். அவர் திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணார். மாமா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போச்சா, இதுக்கு ஒரு ஒவ்வொரு விளையாட்டுக்கு 50 ரூபாங்க, இதுவும் 50 ரூபா சுவாகா போச்சா, முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் விளையாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 7 பால். இந்த 7 பால் ஒன்று உருட்டி விட்டு நம்பர் வரிசையாக இருக்கும். அந்த நம்பரில் போய் விழுகணும். அந்த நம்பரையெல்லாம் வந்து கூட்டி ஒரு நம்பர் மொத்தமாக ஒரு நம்பர் வரும். ஒரு 23, 14 அந்த மாதிரி நம்பர் வரும். அதில் என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் பையன் ஓடி போய் பார்த்துட்டு அப்பா இருப்பா சீட்டில் எழுதியிருக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் 3 1 போடுங்கப்பா அப்படின்னா 1 போயிருச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து 3 ஓடலான்னு பார்த்தா 2 3 5ன்னு போயிருச்சு. அப்புறம் எல்லா பாலையும் ஒவ்வொன்றா வரிசையாக எடுத்து எல்லாமே போட்டுட்டாரு. நான் ஒரு 400 ரூபாய்க்கு எய்ம் பண்ண அது ஒரு பக்கம் ஓடுதுங்க. நான் என்னங்க பண்ணிட்டு அதனால் நான் குத்து மதிப்பா சரி வரட்டு நாம் போடுற பிளான் கணக்கெல்லாம் நடக்காது, ஆண்டவன் என்ன பிளான் போடுறேன்னா அதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குத்து மதிப்பு போட்டேங்க. ரஜினி டைலாக் அடேங்கப்பா. அப்புறம் எல்லா பாலையும் உருட்டி போட்டாரு. சரி இந்த போட்டியில் நினச்சி ஜெயிச்சு ஏதோ ஒரு கப்பு வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஏதோ நம்பர் இது வச்சுட்டாங்களா, அந்த அண்ணன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு சொல்கிறாரு 14 தம்பி 14க்கு என்ன வந்திருக்குது பாருப்பா எடப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பி கேமரா திருப்பி பார்க்குறேன். நாங்கள் ஆர்வமாக எல்லோரும் பாட்டுக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எந்த டப்பாவை எடுக்கிற, குளிக்கிற டப்பாவை எடுத்து ஜக்கு எடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு மாமா இருந்துட்டு இங்கே பார்த்தியா கப்பு வாங்குன்னு நான் கப்பு வாங்கிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிறாரு. முதல்ல ஜெயிச்சு கப்பு வாங்கினதுதான். கப்பு முக்கியம் பிகிலே அப்படிங்கிற டயலாக் வேற வந்துருச்சு. அதான் சரி ஓகே ஜெயிச்சு ஒரு வழியாக கப்பு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தூரி எல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான தூரி விதவிதமாக எல்லாமே வந்துருந்துச்சு. குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே விளையாடுற மாதிரி தூரி வந்துருந்துச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பயமில்லாத தூரியிலலாம் ஏறி ஆடிட்டு வந்தோம். மான் தூரி குழந்தைகளுக்காக வந்து இந்த ஸ்விம்மிங்கில் விளையாடுறது, அப்புறம் கார் தூரி, மயில், வாத்து எல்லாமே இருந்துச்சு. இந்த தூரியில் நாங்கள் போயிருந்தோம். மாமா வீடியோ பிடிச்சிருந்தாரு, நாங்கள் பிடிக்கல. அப்புறம் இந்த தூரியில் போகலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த தூரி நிற்கிறத பார்த்துட்டு பாப்பாவுக்கு வாயும் மாமா வயிற்றாலே வேண்டவே வேட நீ ஒரு ஓடி கொடுத்தாலும் நான்லாம் போக மாட்டேன், போயிரு கம்முனி. ஓகேங்க, எல்லாத்துக்கும் பாய்ங்க. யாராருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது, முக்கியமாக யாரெல்லாம் இந்த கோயில் நோம்பிக்கை வந்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.